ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நிஷா இருந்துக்கிட்டு சும்மா இல்லாமல் கல்யாணம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, விஜய் மாமா வந்து கண்டிப்பாக வந்து அக்கா கழுத்தில் தாலி கட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு புரளி கலப்ப சுடர் இருந்துக்கிட்டு ஐயையோ மொத்தமும் போயிடுமே, இப்படியே விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலுமே வந்து அவளுக்கு சூசைடாக மாறிடுச்சு. அவளே வந்து எதிர்பார்க்கல. இதனால வந்து சுடரோட உயிர் வந்து இழுத்துக்கிட்டு நிற்கிது. அப்படி அவள் என்ன பண்ணா அவளோட உயிரை வந்து காப்பாற்ற முடியுமா, இல்லை உயிர் வந்து நரகத்துக்கு போக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜய் வீட்டில் போயிட்டு நிஷா வந்து அசிங்கப்பட்டு வந்ததுனால அந்த ஆதங்கத்தில் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி அவெல்லாம் வந்துட்டு தாலியெல்லாம் கட்ட மாட்டார் அவரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே, நம்ம அசிங்கப்பட்டு தான்ப்பா நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லு. என்னம்மா நிஷா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, இது வந்துட்டு நான் இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். அவர் கண்டிப்பாக வந்து தாலி கட்ட மாட்டார், நம்மளை அசிங்கப்படுத்த போகிறாரு, அதனால் நீங்கள் தேவையில்லாமல் போயிட்டு சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற மாதிரி எந்த வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லுமே. இவருக்கு கோவம் வந்து உடனே வந்து நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோயோ பேசலாம் போயிடாதீங்கப்பா, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அசிங்கப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக எந்த தகப்பனாக இருந்தாலும் கோவம் வரதாங்க செய்யும். கதிரேசனுக்கும் கோவம் வருது. இன்னைக்கு அவரா நானான்னு பாத்துறேன்னு சொல்லிட்டு கதிரேசன் கிளம்பி விஜய் வீட்டுக்கு போக, இன்னொரு இடத்துல என்ன பண்ணுதுன்னா இவ ஃபோன் போட்டு சுடர் ஃபோன் போட்டு கேட்குறா, என்னாச்சு நிஷா, கூட்டுட்டு வரியா மாமாவா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, மன்னிச்சிருக்கா, உன் புருஷன் இதுக்கு மேலே வரமாட்டான், உன் புருஷன் உங்களத்தில் தாலியும் கட்ட மாட்டான், அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுமே. சுடரோட கனவு எல்லாமே வந்து சிதறி போயிடுச்சு அந்த இடத்துல. ஏன்னா அவள் வந்து என்ன நினச்சி வந்தா, எப்படியாச்சும் வந்து சொத்தை வந்து அபகரிக்கணும்னு நினச்சி வந்தவளுக்கு எல்லாமே கைகூடி வந்துடுச்சு. ஏன்னா அவள் போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற போகிற டைமில், அதாவது 99.9% வந்து ஓகே ஆகிடுச்சு. இன்னும் 1% வந்து அந்த தாலி கட்டுறது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இப்போ நிஷா இப்படி சொல்லதுமே, ஐயோ எல்லாமே கை நழுவி போயிடுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே வந்து ஆதங்கத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி பிளாக்மெயில் பண்ணி விஜய் இந்த வீட்டுக்கு வர வச்சே ஆகணும். விஜய் இந்த வீட்டுக்கு நைட்டு வந்தால் மட்டும்தான் வந்து நம்மளோட கனவு வந்து நிறைவேறும். அப்போ தான் நம்மளால் காசையும் திருடிட்டு ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவே பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறா, உடனே கடகடன்னு ரூமுக்கு ஓடுறா. ரூமுக்கு ஓடினதுமே இது தூக்க மாட்டி சொன்னோன்னா நம்ப மாட்டாங்க, ஏதாவது வந்து கையை அறுத்துக்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ராஜி வந்து எங்கே போகிறேன்னு கேட்க, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து என்ன ராஜி, நான் சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, ராஜிக்கு வந்து இவளை பார்த்தா ராஜிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு ஆதாரம் மட்டும்தான், இவளை பற்றி எதுவுமே கிடைக்கல. ஆனால் இவன் எப்படியாம் பட்டவ, எல்லா உண்மையுமே வந்து ராஜிக்கு தெரிஞ்சதுனால பொடி நீ இதெல்லாம் நடிக்கிற நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ராஜியும் லூஸில் விட்டுடுறாங்க. இவன் என்ன பண்ணுறா, என்னடா இது நம்ம சூசைட் பண்ணிக்கிறோன்னு வந்தோம், யாருமே நம்மளை வந்து இன்னும் பார்க்கல, ரூமுக்கு போகிறா, கழுத்தில் சூசைட்லாம் வச்சுக்கிறா, யாருமே இன்னும் நம்ம பார்க்கல, நம்ம எதுக்காக உயிர் வாழணும், நம்ம என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக குழம்பி போயிடுறா சுடர். இல்லை நம்ம கண்டிப்பாக நம்ம உடம்ப வந்து காயப்படுத்தியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக இவ அந்த பிளானை கைவிட்டுறா. அந்த பிளானை கைவிட்டதுமே உடனே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இவ போயிட்டு கையை அறுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி உட்காந்துருக்கா. இவ போயிட்டு கத்தி எடுக்க போகிறா. அப்பயுமே வந்துட்டு இவ வந்து கத்தி எடுக்கிறது வேணும்னே ராஜி கண்ணு முடியே கையை வச்சு இப்படி இப்படி கோடு கூட கிழிக்கிறத ராஜி பார்க்குறா. நீ நடிடி, உன்னால் எவ்வளோ முடியுமே நடி, நீ யார் எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. நீ எப்போ அந்த ரகு கூட கை கோத்து பேசினே அப்போவே நீ கண்டிப்பாக பக்கா ஃப்ராடாக தான் இருக்கணும், நீ எவ்வளோ வேணா நடின்னு சொல்லிட்டு ராஜி இங்கே இருக்க. உடனே வந்து என்னடா இது, இந்த ராஜி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கோபத்தில் என்ன பண்ணிடுறா, ராஜியை பார்த்துக்கிட்டே நரம்பை கட் பண்ணிடுறா. அந்த கையோட நரம்பு போகும் இல்லையா, நாடி துடிக்கும்ல, அங்கே வந்து கட் பண்ணிடுறா ராஜியை பார்த்துட்டே. கட் பண்ணவும் என்ன ஆகுது, ரத்தம் அது பாட்டுக்கு ஆறா குளமாக ஓட இவன் மயக்கம் போட்டு உழுவ. ராஜிக்கு அப்போ தான் பயமே வருது, எப்படி இவன் உண்மையிலே கட் பண்ணிட்டாளே, ஐயோ ரத்தம் வேற ஓடுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே நிஷாவுக்கு முன்போட்டு, நிஷா உங்கள் அக்கா இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாடி, உடனே ஒடியாடி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, உடனே வந்து நிஷா ஃபோன் போட்டு அவங்க அப்பா விஜய்க்கு எல்லாருமே சொல்ல, எல்லாருமே வந்து நிற்கிறாங்க, மல்லி முதற்கொண்டு. பார்த்தா மூச்சு பெச்சையில் ரத்தமாக ஓடுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல,
என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறா. இவளுக்கு சுத்தமாக புரியல என்ன நடக்குது போகுதுன்னு சொல்லிட்டு. இவளால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு வந்து எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது. கண்டிப்பாக வந்து பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்குது. நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. உடனே அடித்து பிடிச்சி இவளை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா இல்லை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே விஜய்க்கு வந்து எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி நிஷாவும் எல்லாருமே வந்து பழிய போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மேலே. பழிய போட்டு இதுக்கு மேலே வந்து நீலாம் எதுக்காக உயிரோடு இருக்கணும், நீலாம் உயிரோடு இருக்கவே கூடாது சித்திரை அப்படி இப்படின்ற மாதிரி கண்ணாமனான்னு பேசவுமே ஒன்றுமே புரியல விஜய்க்கு. என்னடா நடக்குது இங்கே, நம்ம தப்பே பண்ணலை, அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு விஜய் உண்மையிலுமே வந்து ரொம்பவே பாவம். ஏன்னா விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. டோட்டலாக வந்து குழம்பி போயிடுறாரு. அப்போ தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. கண்டிப்பாக நான் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் காப்பாற்றணும், அதெல்லாம் காப்பாற்றலாம் முடியவே வாய்ப்பே இல்லை. அவங்க கரெக்டாக வந்து நாடி நரம்பு வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. பார்க்கவே பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதனாலே வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போச்சு போச்சு எல்லாமே வந்து போச்சு, இதுக்கு மேலே வந்து எதுவுமே இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்காங்க விஜய். என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அப்படி இருந்த சமயத்தில் தான் சரி நம்ம வந்து இப்படியே விட்டு வைக்கக்கூடாது, மல்லிகிட்ட போயிட்டு, மல்லி நீ போய் அவகிட்ட பேசு மல்லி, நான் இதுக்கு மேலே பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லு மல்லி, அவள் கண்டிப்பாக வந்து உயிர் பிழைச்சி வருவா மல்லி அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நிஷா தான். நிஷா வந்து சும்மா சொன்ன வார்த்தையெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் பல பிரச்சனைகள் எப்படி வர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.